குமரகுருபரர் கேட்கிறார், நான் எழுதக்கூடிய கவிதையிலே எனக்கு சொல் சுவை வேணும், பொருள் சுவையும் வேண்டும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராம பட்டர் சொல்லுவார். ஒரு சொல், அதனுடைய பொருள், இது இரண்டும் சேர்ந்தால்தான் அந்த இடத்திலே ஒரு அர்த்தம் பிறக்கும், அந்த இடத்திலே ஒரு படைப்பு உருவாகும். கவிதைக்கு சொற்சுவை வேண்டும். சொற்சுவைனா என்னன்னா, நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலேயே பிறர் நம்மை கவனிக்கணும். இதுதான் சொற்சுவை. அழகான வார்த்தைகள், நல்ல சந்தம், சரியான அளவு, இப்படியெல்லாம் நாம் அந்த வார்த்தையை அமைத்து அந்த கவிதையை உருவாக்க வேண்டும். கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும். இது சொற்சுவை. அப்புறம் பொருள் சுவைனா, நல்ல அற்புதமான வார்த்தைகள் இருக்குது, ஆனால் அர்த்தமே இல்லை அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய சினிமா பாடல்கள் அப்படி தான் இருக்கும். அதுபோல் இல்லாமல் அந்த காலத்து சினிமா பாடல்களை எடுத்து பார்த்தோம்னா, கண்ணதாசனை எடுத்துக்கொண்டாலும் சரி, பட்டுக்கோட்டை எடுத்துட்டாலும் சரி, மருதகாசி, வாலி ஐயா, இவர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமான சொற்சுவையும் இருக்கும், அதே சமயத்தில் பொருள் சுவையும் இருக்கும். அர்த்தமும் இருக்க வேண்டும், அது இனிமையாக சொல்லப்படவும் வேண்டும். இது இரண்டும் அமைகிற மாதிரி எனக்கு நீ நல்ல தமிழை கொடுப்பாய் என்று சகலகலாவல்லி சரஸ்வதி தேவியிடத்தில் குமரகுருபரர் கேட்கிறார். நாடும் பொருள் சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய். பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே, கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற ஒரு அற்புதமான பாட்டு.